தங்கச் சுடரொளி எங்கும் பரவும், பொங்கும் கடலலை துள்ளி குதிக்கும், நீலவானம் போர்வை விரிக்கும், நித்தம் நண்டுகள் ஆடிக் கழிக்கும், சமுத்திரம் எங்கும் தெப்பம் மிதக்கும், அலைகடல் நுரைமலர் அள்ளித் தெளிக்கும் வேளாங்கண்ணியிலே விளங்கும் தாய்மரியே, அம்மா நீ வாழ்க, அமளியே நீ வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே நீ வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்வு எண்ணற்ற புதுமைகளால் நிறைந்துள்ளது. இந்த வாழ்வு இறைவனின் வியத்தகு செயல்களால் சூழ்ந்துள்ளது. இந்த வாழ்வு அவரது அருஞ்செயல்களால் ஆனது. இந்த இயற்கை, இந்த பூமி, இந்த வானம், இந்த விண்மீன்கள், அதன் கோள்கள், ஏன் நாமும் கூட இறைவனின் அருஞ்செயல்கள்தான். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார்: ஆண்டவரே, உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் நிலாவையும் விண்மீன்களையும் நாம் நோக்கும் போது மாந்தர்களை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் எம்மாத்திரம். இருந்தாலும் அவர்களை உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர், மாற்றியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாகச் சுட்டியுள்ளீர் என்று சொல்லி வியந்து பாடுகிறார். இந்த இயற்கை, இந்த வானம், இந்த படைப்பு யாவுமே இறைவனது அருஞ்செயல்கள். நாமும் கூட இறைவனின் அருஞ்செயல், அவரது புதுமைகளால் உருவானவர்கள், அவர்களது வியத்தகு பேராற்றலால் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு இறைவனது அந்த படைப்பு நிகழ்வே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தொடக்க நூல் முதல் 2 அதிகாரத்திலேயே ஆண்டவர் அருஞ்செயல்களால் இந்த பூவுலகை படைக்கிறார், படைப்படைத்தையும் படைக்கிறார் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. எனவேதான் ஆண்டவரை நாம் வியந்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாருமே இறைவனது அருஞ்செயல்கள். ஒரு சொல்லாலே ஆண்டவர் வானத்தை படைத்தார், ஒரு சொல்லாலே ஒளியை படைத்தார், ஒரு சொல்லாலே நீர்த்திரளை படைத்தார், ஒரு சொல்லாலே விண்மீன்களை, வான்கோள்களை, மேலும் இந்த படைப்பனைத்தையுமே படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இறைவன் வல்லமை மிக்கவராக, ஆற்றல் நிறைந்தவராக காணப்படுகிறார். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 27வது இறைவசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம்: கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்னுமாக பல பல அருஞ்செயல்களை அவரிடத்திலிருந்து நாம் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த அருஞ்செயல்கள், அவரது புதுமைகள், அவரது வியத்தகு செயல்கள், அவரது ஆற்றல் நிறைந்த வெளிப்பாடு நமக்கு எதனை உணர்த்துகிறது? இறைவன் நம் மீது கொண்டுள்ள பேரன்பை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இறைவன் நம் மீது கொண்டுள்ள பேரிரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று நாம் காண்கிறோம். எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இஸ்ரேல் மக்களுடைய மீட்பு. எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களது கூக்குரலை இறைவன் கேட்கிறார். எனது மக்கள் படுகிற பாடு எனக்கு தெரிகிறது, அவர்களது அழுகுரல் என் செவிக்கு எட்டுகிறது, எனவே அவர்களை நான் மீட்பேன் என்று சொல்லி அவர் இறைவாக்கினர்களை அனுப்புகிறார். அங்கிருந்து அவர்களை வெளிக்கொணர்கிறார் என்று நாம் காண்கிறோம். இன்றைய முதல் வாசகமும் கூட ஆண்டவரது அருஞ்செயலை தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. எந்த அரசனால் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்க வேண்டுமோ அந்த அரசனிடத்திலேயே இந்த குழந்தையை ஆண்டவர் வளரச் செய்கிறார். அங்கே தனது வல்ல செயலை அங்கே நிகழ்த்துகிறார் என்று நாம் காண்கிறோம். ஆக இறைவனது வல்ல செயல் என்னாலும் நம்மை வழிநடத்துகிறது, என்னாலும் நம்மை பராமரிக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதிகளில் உள்ள நகரங்களை சபிக்கிறார். பெத்சாய்தா, கப்பர்நாகூமே, குராசினே, ஐயோ உனக்கு கேடு என்று சொல்லி அவற்றை கண்டனம் செய்வதை நாம் காண முடிகிறது. ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார்? இயேசு கலிலேய பகுதிகளில் எண்ணற்ற புதுமைகளை செய்தார் என்று நாம் விவிலியத்தில் காண்கிறோம். இயேசுவின் இருப்பும் அவருடைய வல்ல செயல்களும் அவரது செயல்பாடுகளும்
அங்கு மிகுதியாய் காணப்பட்டன, மிகுதியாய் வெளிப்பட்டன என்றே நாம் சொல்ல வேண்டும். கப்பர்நாகும், பெத்சாய்தா, கொராசின் எல்லாம் அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய இயேசுவினுடைய புதுமைகளை கண்ட நகரங்கள், இயேசுவினுடைய வல்ல செயல்களை கண்ட நகரங்கள். எண்ணற்ற பேருக்கு அவர் அங்கே புதுமைகளை நிகழ்த்தி உடல் உள்ள ஆன்ம நலத்தை கொடுத்து அவர்களுக்கு மீட்பளித்திருக்கிறார். இருந்தும் அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. ஆண்டவரது வெளிப்பாட்டை, அருஞ்செயல்களை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவர் அந்த நகரங்களை கண்டனம் செய்கிறார் என்று நாம் காண்கிறோம். கடவுளின் வியத்தகு செயல்கள் அல்லது அவரது அருஞ்செயல்கள் எதை நமக்கு உணர்த்துகின்றன? கடவுள் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன அல்லது வெளிக்காட்டுகின்றன என்று நாம் காண்கிறோம். இந்த வெளிப்பாடு எதற்காக என்று சற்று சிந்தித்து பார்க்கிற போது, இந்த வெளிப்பாடு எல்லாம் நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, மாறாக கைதட்டி ரசிப்பதற்காக அல்ல, விழிகளை பிதுக்கி வியப்பதற்காக அல்ல, மாறாக மனம் மாறுவதற்கு, இறைவனிடத்திலே திரும்புவதற்காக செய்யப்படுகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்ட புத்தகம் 26வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் இப்படியாக வாசிக்கிறோம். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அருள் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை அடிமைத்தலையிலிருந்து எகிப்திலிருந்து மீட்டு வந்தார் என்று சொல்லி காண்கிறோம். இப்படி வல்ல செயல்களை எல்லாம் செய்து ஆண்டவர் மீட்டு வந்தாலும் அவர்கள் வழுகிற வழி எங்கும் வழிதவறி போகிறார்கள். இறைவனது அந்த அருஞ்செயல்களை மறந்து விடுகிறார்கள். நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்த இடத்திலேயே அவ்வளவு வசதியாக இருந்தோமே, கொம்மட்டி பழங்களும் வெள்ளரிக்காய்களும் உண்டு களிப்படைந்தோமே, மாமிசங்களை உண்டு நிறைவடைந்தோமே, இந்த பாலைவனத்தில் எங்களை கொள்வதற்காக அழைத்து வந்தீர் என்று சொல்லி புலம்புகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் மீது கொண்ட பேரன்பை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆண்டவர் அவர்கள் மீது கொடுத்த அந்த காட்டிய பேரிரக்கத்தை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நாம் காண்கிறோம். அதனால் அவர்களுக்கும் தண்டனை கிடைக்கிறது என்று சொல்லி நாம் காண்கிறோம். கப்பர்நாகூமில் எண்ணற்ற புதுமைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று காண்கிறோம். நூற்றுவர் தலைவனின் மகன் குணமடைகிறான். பேதுருவினின் மாமியாரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். சைரஸின் மகன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். இன்னும் பல பல புதுமைகளை அங்கே செய்திருக்கிறார் என்று காண்கிறோம். பெத்சாய்தாவில் 5000 பேருக்கு உணவளித்தார் அந்த பகுதிகள் என்று வாசிக்கிறோம். அதே போல கொராசில் எண்ணற்ற புதுமைகளை பதிவு செய்யப்பட்டவை செய்யப்படாதவை என்று ஆண்டவரால் அந்த நகரங்கள் எல்லாம் அவரது அருஞ்செயல்களால் நிறைந்தவை. அப்படி அவருடைய அருஞ்செயல்களை கண்டும் அவை மனம் திரும்பவில்லை என்று காண்கிற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது கோபம் கொள்கிறார் என்று காண்கிறோம். அருஞ்செயல்கள் இன்றும் ஆற்றப்படுகின்றன. நம்மத்தியிலும் ஆண்டவர் பல பல வல்ல செயல்களை செய்கிறார். இந்த வாழ்வு என்பது அவர் கொடுத்த கொடை, அவரது அருஞ்செயல், அவரது வியத்தகு செயல், அவரது செயலாற்றல். அதை நாம் உணர்கிறோமா? ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதை உணர்கிறோமா? இந்த நாள், இந்த நொடி, இந்த மணித்துளிகள் எல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த, இறைவன் எனக்கு செய்த அருஞ்செயல் என்பதை நாம் உணர்கிறோமா? உணர்வோம். நாம் ஒருவேளை உணர மறுத்தால் அவரது கோபத்திற்கு ஆளாகும் இல்லையா? ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். இந்த வானமும் வதனமும் இயற்கை எழில் எல்லாம் அவரது படைப்பு, அவரது அருஞ்செயல். நாமும் அவரது படைப்பு. ரசித்து ரசித்து ருசித்து ருசித்து படைத்த படைப்புகளில் தலை சிறந்த படைப்பாக படைத்த படைப்பு மனிதன் என்று நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் தன்னுடைய அருஞ்செயலால், வியத்தகு செயலால் நம்மை படைத்தார். இப்படிப்பட்ட இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்கிறோமா? இந்த வாழ்வை அவருக்கு ஏற்புடையதாக வாழ்கிறோமா? பிறரை அன்பு செய்து வாழ்கிறோமா? பிறரை மன்னித்து வாழ்கிறோமா? பிறரோடு சமாதானத்தோடு வாழ்கிறோமா? விட்டு கொடுத்து வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த சிறிய வாழ்க்கை ஓட்டத்துக்குள் தான் எத்தனை எத்தனை போராட்டங்கள், எத்தனை எத்தனை பொறாமைகள், எத்தனை எத்தனை சண்டை சச்சரவுகள், எத்தனை எத்தனை காழ்ப்புணர்வுகள் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த அழகிய வாழ்வை தொலைத்து விடுகிறோம். அழகிய வாய்ப்பை மறந்து விடுகிறோம், தொலைத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே, இந்த வாழ்வு நீர் கொடுத்தது, இது உமது அருஞ்செயல் என்று சொல்லி நான் அதை அறிந்து கொள்ளவும், நாங்கள் எல்லாரும் உம்மை புகழ்ந்து போற்றவும், உம்முடைய வியத்தகு செயல் தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும் செய்தருளும். உமது பேராற்றல்
எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும், உமது பேராற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நம்மை கையளிப்போம். அப்படி அவரது அருஞ்செயல்களை புரிந்து கொள்கிற பொழுது, அப்படி அவருடைய அருஞ்செயல்களை உணர்ந்து கொள்கிற பொழுது நம்மிடத்திலே அமைதி கிடைக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் சரணாகதி அடைந்து விடுகிறோம். இறைவா, நான் என்னை உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், இனி நான் உம்முடைய பொறுப்பு. இந்த நொடிப்பொழுது, இந்த மணிப்பொழுது, இந்த நாள் எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்படைக்கிறேன். நீரே என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இந்த நாளில் செய்கிற செயல்களை எல்லாம் துலங்க செய்தருளும். என்னுடைய உற்றார் உறவினரோடு, என்னுடைய சகோதர சகோதரிகளோடு உள்ள பிளவுகளை எல்லாம் நான் அகற்றிவிட்டு அவர்களிடத்திலே அவர்களும் உம்முடைய சாயல், அவர்களும் உடைய படைப்பு என்பதை உணர்ந்து நான் அவர்களை அன்பு செய்து வாழவும், அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழவும், அவர்களோடு சமாதானத்தோடு வாழவும், என்னாலும் என்னுடைய வாழ்வால் உம்மை பிறருக்கு அறிவிக்கவும், என்னுடைய வாழ்வால் உம்மை பிறருக்கு பிரதிபலிக்கவும் கூடிய ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி அந்த இறைவனிடத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம். வல்ல செயல்கள் செய்த இறைவன் நமக்கும் நல்லது செய்வார். வல்ல இறைவன் அருஞ்செயல்கள் ஆற்றுகிற ஆண்டவர் அன்றாடம் நமக்கும் அருஞ்செயல் ஆற்றுகிறார். இந்த நொடி பொழுது வரை நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதே ஆண்டவரது அருஞ்செயலாக இருக்கிறது. அதனை உணர்ந்தவர்களாக, அதனை கண்டுகொண்டவர்களாக, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற வெளிப்பாடுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நொடித்துளியும் அவருக்கு நன்றி செலுத்தும் அவரது அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். அவரிடத்திலே மன்றாடுவோம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பார்.